it's very easy. Whenever we are studying BSc Physical Education, BEd, MPEd எல்லாத்துலயுமே இந்த கொஸ்டின்ஸ் வந்து என்னது இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சரி, கார்டியாக் அவுட்புட்னா என்னன்னு சொல்லுங்க பாப்பா, யாராவது ஒருத்தர். கார்டியாக் அவுட்புட் என்னன்னா எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் பிளட் வந்துட்டு 1 மினிட்டுக்கு நம்ம ஹார்ட்ல இருந்து வெளியில வருது அப்படின்றதுக்கு பேர் தான் கார்டியாக் அவுட்புட்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். அப்ப ஹார்ட் ரேட்னா என்னது? அப்போ ஒரு மினிட்டுக்கு நம்ம எத்தனை முறை நம்மளோட ஹார்ட் வந்து துடிக்குது, நம்பர் ஆஃப் டைம்ஸ் ஹார்ட் பீட்ஸ், அதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஹார்ட் ரேட்னு சொல்லுவோம் இல்லையா. அடுத்து ஸ்ட்ரோக் வால்யூம். ஸ்ட்ரோக் வால்யூம்னா என்னது? ஸ்ட்ரோக்னா என்னதுன்னா ஒரு பீட் அப்படி வச்சுக்குவோம் சரியா. அப்போ ஒரு ஸ்ட்ரோக் தான் நம்ம வந்து ஸ்ட்ரோக் வால்யூம் சொல்லுவோம். இப்போ ஒரு டைம் ஹார்ட் வந்து என்னது சிஸ்டோலிக் கண்ட்ராக்ட் ஆகுது. கண்ட்ராக்ட் ஆகுறப்போ எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் பிளட், வால்யூம் ஆஃப் பிளட், அமௌண்ட் ஆர் வால்யூம் சேம் மீனிங் தானே. இப்போ எவ்வளோ வால்யூம் ஆஃப் பிளட் வந்துட்டு பம்ப் ஆகி லெஃப்ட் வென்ட்ரிக்கிள் இருந்து பம்ப் ஆகி த்ரூ த பாடி சரியா, பாடிக்கு பாஸ் ஆகுது, அதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஸ்ட்ரோக் வால்யூம். அதான் என்னது, சிஸ்டாலிக் வால்யூம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சிஸ்டால்னா என்னது? வளரசு, tell me what is the meaning of systole? Anyone? Okay, I'm telling. Systole என்னது? Contraction இல்லையா, don't forget this. Diastole என்னது? Diastole relaxation. Don't forget this, just remember. Okay, இப்போ நம்ம கார்டியாக் அவுட்புட்டை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றதுன்னா, this is the formula. ஓகேவா? என்னது? ஹார்ட் ரேட் இன்டு என்னது, எஸ்வி இஸ் த ஸ்ட்ரோக் வால்யூம் இல்லையா. STORSTROKE சாரி, ஸ்ட்ரோக் வால்யூம். அப்ப ஹார்ட் ரேட்னா என்ன நான் சொன்னேன், எத்தனை முறை ஒரு மினிட்டுக்கு எவ்வளவு முறை ஹார்ட் வந்து பீட் ஆகுதுன்னு. இப்ப நம்ம நார்மலா வச்சா 72 பீட் வச்சுப்போமா. அடுத்து ஸ்ட்ரோக் வால்யூம். அப்போ ஒரு கண்ட்ராக்ஷனுக்கு நம்ம பாடியில இருந்து எவ்வளவு பிளட் ஹார்ட்ல இருந்து லெஃப்ட் வென்ட்ரிக்கல் மூலமா த்ரூ பாடிக்கு சப்ளை ஆகுது, அதுதான் என்னது, ஸ்ட்ரோக் வால்யூம் இல்லையா. அதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், இந்த மூணு இன்வால்வ் ஆகுறது தான் கார்டியாக் அவுட்புட். இப்ப வந்து வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ஸ்ட்ரோக் வால்யூம் இல்லையா. இப்போ வந்துட்டு ஸ்ட்ரோக் வால்யூம்னா என்னன்னா பிளட் பம்ப் டியூரிங் 1 பீட். நான் சொல்லியா 1 ஸ்ட்ரோக். அப்போ இதயம் ஒரு முறை துடிக்கிறப்ப, கண்ட்ராக்ட் ஆகுறப்ப எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் வால்யூம் ஆஃப் பிளட் வந்துட்டு த்ரூ ஃப்ரம் ஹார்ட் டு பாடி, அதான் ஸ்ட்ரோக் வால்யூம் சொல்லி நம்ம சொல்லிட்டோம் இல்லையா. இப்போ the end of diastole. diastole என்னன்னு சொல்லிட்டேன், ரிலாக்ஸேஷன். புரிஞ்சுதா? பிஃபோர் கண்ட்ராக்ஷன், இந்த டயஸ்டோல் வர்றதுக்கு முன்னாடி, அதானது பிஃபோர் கண்ட்ராக்ஷன், டயஸ்டோல் பீரியடுக்கு வர்றதுக்கு முன்னாடி வென்ட்ரிக்கல்ல ஃபில் ஆகுற பிளட். ஓகேவா? வென்ட்ரிக்கல் என்னது, லெஃப்ட் வென்ட்ரிக்கல் இல்லையா, அதுதான் என்ன பண்ணும், ஆக்சிஜனேட்டட் பிளட்ட பாடிக்கு சப்ளை பண்ணும் இல்லையா. அப்போ இந்த டயஸ்டோல் என்னது, ரிலாக்ஸேஷன். வென்ட்ரிக்கல் ரிலாக்ஸேஷன் ஸ்டேஜுக்கு வர்றதுக்கு முன்னாடி அந்த கண்ட்ராக்ஷன் ஸ்டேஜ் முடியிறப்ப, ஓகேவா. அப்போ அந்த கண்ட்ராக்ஷன் ஸ்டேஜ் முடியிறப்போ வென்ட்ரிக்கல்ல எவ்வளவு பிளட் வந்து ஃபில் ஆயிருக்கோ, ஓகேவா, எவ்வளவு பிளட் வந்து ஃபில் ஆயிருக்கோ அந்த வால்யூம், எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் பிளட் ஃபில் ஆயிருக்கோ அதை தான் நம்ம என்னன்னு சொல்லணும்னா எண்ட் டயஸ்டாலிக் வால்யூம். என்னது, எண்ட் டயஸ்டாலிக் வால்யூம். அட் த எண்ட் ஆஃப் எண்ட் ஆஃப் டயஸ்டாலிக் அப்படின்னா நம்ம ஹார்ட் வந்துட்டு ரெஸ்டிங் பீரியட்ல இருக்கிறப்போ, ஓகேவா, ரெஸ்டிங் பீரியட்ல இருக்கிறப்போ பிஃபோர் கண்ட்ராக்ஷன், கண்ட்ராக்ட் ஆக போகுது, என்ன ஆக போகுது, சிஸ்டாலிக் பிளட், சிஸ்டாலிக் மூமெண்ட்டுக்கு வரப்போகுது. அதுக்கு முன்னாடி இந்த வென்ட்ரிக்கல்ல ஃபில் ஆயிருக்கிற பிளட், வால்யூம் ஆஃப் பிளட் தான் நம்ம என்ன சொல்லணும்னா எண்ட் டயஸ்டோலிக் வால்யூம்னு சொல்லுவோம், இடிவி. மறுபடியும் சொல்றேன், இப்போ எண்ட் ஆஃப் டயஸ்டோல்னா இந்த ரெஸ்டிங் பீரியட்ல இருக்கிறப்போ கண்ட்ராக்ஷன் ஆகிறதுக்கு ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி, அப்ப ரெஸ்டிங் பீரியட் தானே இருக்கும் ஹார்ட். அப்போ அந்த டயஸ்டாலிக் பீரியட்ல இருக்கப்போ இந்த வென்ட்ரிக்கிள்ல இருக்கிற அமௌண்ட் ஆஃப் பிளட், ரிமைனிங் பிளட் இருக்கு இல்லையா, அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், எண்ட் டயஸ்டாலிக் வால்யூம் இடிவின்னு சொல்லுவோம். அது எவ்வளவு இருக்கும்னு பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அப்ராக்சிமேட்டா 100 ml இருக்கும். ஓகேவா. இப்ப என்ன ஆயிருச்சுன்னா இந்த நாம வந்து இந்த பிஃபோர் கண்ட்ராக்ஷன் முன்னாடி 100 ml இருக்குன்னு சொல்லிட்டோம், ஓகேவா. இந்த வென்ட்ரிக்கல் அப்போ அந்த வால்யூம் ஆஃப் பிளட் இருக்கு பாத்தீங்களா, அதை நம்ம என்ன சொல்லுவோம்னா எண்ட் சிஸ்டோலிக் வால்யூம்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்,
ஃபர்ஸ்ட் இந்த கண்ட்ராக்ஷன் முன்னாடி டயஸ்டால் பீரியட்ல இருக்கிறப்ப மிச்சம் இருக்கிற அந்த வென்ட்ரிக்கிள் இருக்க பிளட் வந்து எண்ட் டயஸ்டாலிக் வால்யூம்னு சொல்லுவோம். அதே வந்துட்டு வென்ட்ரிக்கிள் இஸ் கால்ட் ரிமைனிங் த வால்யூம் ஆஃப் பிளட் ரிமைனிங் இந்த வென்ட்ரிக்கிள் இஸ் கால்ட். இப்ப இதுக்கு முன்னாடி இருந்த பிளட் அதை என்ன சொல்லுவோம்னா எண்ட் சிஸ்டோலிக் வால்யூம்னு சொல்லுவோம். இப்போ எண்ட் சிஸ்டோலிக் வால்யூம், எண்ட் சிஸ்டோலிக் வால்யூம்னு என்னது? அந்த கண்ட்ராக்ஷன் முடிய போறப்ப இருக்கிற வென்ட்ரிக்கிள்ல இருக்கிற பிளட், மிச்சம் இருக்கிற பிளட். இது வந்து என்னது? இந்த ரிலாக்ஸேஷன் முடிய போறப்ப கண்ட்ராக்ஷன் ஸ்டார்ட் பண்ண போறப்ப வென்ட்ரிக்கிள்ல இருக்கிற பிளட் எண்ட் டயஸ்டாலிக் வால்யூம். அதே மாதிரி இந்த கண்ட்ராக்ஷன் முடிய போறப்ப இட் மீன்ஸ் சிஸ்டாலிக் இல்லையா, கண்ட்ராக்ஷன் முடிய போறப்ப ரிலாக்ஸேஷன் ஸ்டார்ட் பண்ண போறதுக்கு முன்னாடி வென்ட்ரிக்கிள்ல இருக்க பிளட் என்ன சொல்லுவோம்? எண்ட் சிஸ்டாலிக் வால்யூம்னு சொல்லுவோம். அதோட அப்ராக்சிமேட் லெவல் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 40 ml. இப்ப நம்ம ஸ்ட்ரோக் வால்யூம் கண்டுபிடிக்கணும்னா இதை அப்ளை பண்ணும். ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? எண்ட் டயஸ்டோலிக் வால்யூம் மைனஸ் எண்ட் சிஸ்டோலிக் வால்யூம் ஈக்குவல் டு, இப்ப நம்ம இங்க ஆல்ரெடி ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்களா, அப்போ 100 ml. அதான் என்னது இங்க கொடுத்துருக்காங்க? எண்ட் டயஸ்டாலிக் வால்யூம். ஓகேவா? அடுத்தது எண்ட் சிஸ்டாலிக் வால்யூம். அப்ப அது எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 40 கொடுத்துருக்காங்க. மைனஸ் 40 ml. அப்ப மிச்சம் எவ்வளவு இருக்கு? 140 போனுச்சுன்னா 60 ml தான் என்னது? நம்ம ஒரு பர்சனோட ஹார்ட்டோட ஸ்ட்ரோக் வால்யூம் எஸ்வி. புரிஞ்சுதா? இப்போ எப்படி ஸ்ட்ரோக் வால்யூம் கால்குலேட் பண்றதுன்னு you just memorize this formula. It's very important when they are asking what is how we are find out the stroke volume. ஓகேவா? அப்ப இத வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்? இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி போட்டுக்கலாம். ஓகேவா? அடுத்த ஸ்லைட் போலாம். அடுத்து இஜெக்ஷன் ஃபிராக்ஷன். ஃபிராக்ஷன்னா நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், என்னன்னு சொல்லுங்க பாப்போம் தமிழ்ல. இஜெக்ஷன் ஃபிராக்ஷன்னா உராய்வு. எஸ், உராய்வு இல்லையா? அப்போ இந்த இஜெக்ஷன்னா என்னது சொன்னேன் நானு? இஜெக்ஷனா என்ன சொன்னேன்னா நம்ம வந்து பிளட் வந்துட்டு எவ்வளோ பம்ப் ஆகுறது இல்லையா, அத பம்ப் ஆகி வெளியில வர்றது இல்லையா, அப்ப அதை வந்து இஜெக்ஷன் சொல்றோம். அப்ப நடக்கிற ஃபிராக்ஷனை பத்தி தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா இதுல வந்துட்டு பார்க்க போறோம். சரியா? இப்போ இஜெக்ட்னா பிளட் இஜெக்ட் ஃப்ரம் த லெஃப்ட் வென்ட்ரிக்கல். ஓகேவா? லெஃப்ட் வென்ட்ரிக்கல்ல இருந்து பிளட் வந்து பம்ப் ஆகி வெளியே வர்றப்போ எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் பிளட் வந்துட்டு அந்த பிஃபோர் கண்ட்ராக்ஷன், இப்போ கண்ட்ராக்ட் ஆகி பிளட் வந்து வென்ட்ரிக்கிள் இருந்து வெளியே வர்றதுக்கு முன்னாடி ரிமைனிங் இருக்கும் இல்லையா, கண்ட்ராக்ஷன் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த வென்ட்ரிக்கிள்ல பிளட் இருக்கும் பாத்தீங்களா, அந்த பிளட்டோட வால்யூம் தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா இஜெக்ஷன் ஃபிராக்ஷன் சொல்லுவோம். இப்போ நான் கரெக்டா சொல்றேன். இப்போ பிளட் வந்து என்ன ஆகுது? இந்த வென்ட்ரிக்கிள்ல இருந்து வெளியில வருது. இதுக்கு பேர் என்னது? கண்ட்ராக்ஷன் இல்லையா? இப்போ இது வெளியே வர்றதுக்கு முன்னாடி, இந்த கண்ட்ராக்ஷன் ஹேப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த வென்ட்ரிக்கிள்ல பிளட் இருக்கும் பாத்தீங்களா, அததான் நம்ம என்ன சொல்லுவோம்னா இஜெக்ஷன் ஃபிராக்ஷன் சொல்லி நம்ம சொல்லுவோம். சரியா? அப்போ பிஃபோர் கண்ட்ராக்ஷன், முன்னாடி இல்லையா, இததான் நம்ம என்ன சொல்றோம்? இஜெக்ட் ஃபிராக்ஷன் சொல்றோம். இப்போ இந்த என்ன பண்ணுவோம், இந்த இஜெக்ட் ஃபிராக்ஷனை எப்படி கண்டுபிடிக்கிறது? சரியா? இந்த இஜெக்ட் ஃபிராக்ஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்ட்ரோக் வால்யூம்ல இருந்து டிவைட் பை என்னது? எண்ட் டயஸ்டோலிக் வால்யூம். பார்த்தோமா இல்லையா? எண்ட் இடிவினா என்னது? யாராவது சொல்லுங்க பாப்போம். இடிவி ஆர் இஎஸ்வி என்னது? இப்பதானே பார்த்தோம். எண்ட் டயஸ்டாலிக் வால்யூம். வெரி குட். இப்போ எண்ட் டயஸ்டாலிக் வால்யூம், ஜஸ்ட் ரிமெம்பர் திஸ். அப்பதான் நம்ம ஒரு சம்ம வந்துட்டு நம்மளால என்ன பண்ண முடியும்? கரெக்டா போட முடியும். இப்போ எண்ட் டயஸ்டாலிக் வால்யூம். இப்போ ஸ்ட்ரோக் வால்யூம் நம்ம முன்னாடி என்ன கண்டுபிடிச்சு வச்சோம்? ப்ரீவியஸ் ஸ்லைட்ல 60 ml கண்டுபிடிச்சு வச்சிருக்கோமா? அப்ப அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்ட்ரோக் வால்யூமோட அமௌண்ட் எவ்வளோன்னு 60 ml இல்லையா, டிவைட் பை இடிவி. அப்போ எண்ட் டயஸ்டாலிக் வால்யூம் என்னது? 100 ml இல்லையா? இப்போ இது டிவைட் பண்ணா இந்த 0 வரையும் அழிச்சிடலாம். ஓகேவா? இது எந்த டேபிள்ல போடலாம்? 2 டேபிள்ல போடலாமா? 5 2s 10, 3 2s 6 இல்லையா? அப்போ 3/5 வருது. ஓகேவா? இப்போ எப்பயுமே நம்ம ஒரு ஃபிராக்ஷனல் நம்பர் வந்துட்டு கண்டுபிடிக்கிறோம். இங்க வந்து என்ன இருக்காங்க? 60% கொடுத்துருக்காங்க, பெர்சன்டேஜ் லெவலில் கேட்டிருக்காங்க. இப்போ இதுல எப்படி 60 வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்கு பாத்தீங்களா, இதுதான் வந்துட்டு இந்த நம்பர் பிலோ த நம்பர். அதான் என்னது? 100%. எப்பயுமே நான் வச்சுக்கோங்க, இந்த பிலோ நம்பர் தான் என்னது? 100% இல்லையா? அப்ப இந்த 100%னா இப்ப இந்த 5ஓட
5 இருக்கு இல்லையா? 5 ஓட 100% வேல்யூ எவ்வளோன்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 20%. நீங்க வந்து யூ ஜஸ்ட் மெமரைஸ், நீங்க இதை போட்டு பாருங்க. இப்போ 1/2 into 100 is equal to, சாரி 5 into 100 is equal to 20%. 5 ஓட பெர்சன்டேஜ் லெவல் எவ்வளோ? 20%. அப்போ நான் 5க்கு வந்து இது ஐ நோ த பிஃபோர் ஐ நோ திஸ் பெர்சன்டேஜ். ஆனால் நீங்க உங்களுக்கு இது வந்து டவுட்டா இருந்துச்சுன்னா டேக் யூர் நோட் அண்ட் டூ திஸ் கால்குலேஷன். ஓகேவா? அப்போ 3/5 இல்லையா? இப்போ 3/5னா அப்போ 5 ஓட 100% என்னது? 1/5 into 100 is equal to 20%. அப்ப நம்ம எப்படி போடுவோம்? அப்ப 3 into 20. இதுக்கு வந்து கண்டுபிடிச்சிட்டோம் 20%ன்னு. அப்ப அது கூட என்ன பண்ணணும்னா இந்த 3ய மல்டிபிள் பண்ணணும். 3 2s are 6. 60% வந்துருச்சா? எனி டவுட்? கால்குலேஷன் ஏதாவது டவுட்டா? இல்ல again I'll repeat. இப்போ வந்து 3/5 இருக்கு. இது வந்துட்டு என்ன பண்ணுது? ஈஸியா நம்மளால சால்வ் பண்ண முடியாது. அப்ப நம்ம என்ன பண்ணிக்கணும்னா இந்த நம்பர் கீழே இருக்க 100%, கீழே இருக்க நம்பர் தான் எப்பயுமே ஃபிராக்ஷன்ஸ்ல 100% வர்றது. ஓகேவா? அப்போ இதோட பெர்சன்டேஜ் எவ்வளோன்னு பார்க்கணும். அப்ப 1/5 into 100 பாத்தீங்கன்னா எவ்வளவு வரும்னா 20% வரும். ஓகேவா? அப்ப அந்த 20% இங்க மேல இருக்க 3 கூட மல்டிபிள் பண்ணணும். 3 into 20 is equal to 60%. ஓகேவா? அப்போ இஜெக்ஷன் ஃபிராக்ஷன் அமௌண்ட் ஆஃப் பிளட் எவ்வளவு இருக்கு? 60% வந்து நம்மளோட கார்டியாக் சைக்கிள் வந்துட்டு இருக்கு. ஓகேவா? தென் லெட்ஸ் மூவ் ஆன் நெக்ஸ்ட் ஸ்லைட். ஓகே, இது வந்துட்டு யூ ஜஸ்ட் கோ த்ரூ இன் யுவர் நோட்ஸ் ஹவு தே ஆர் கால்குலேட் திஸ் ESD, ESV, EDV, how they are calculated and getting the cardiac output value. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் இஸ் ரெகுலேஷன் ஆஃப் கார்டியாக் அவுட்புட். அப்போ ரெகுலேஷன்னா என்னன்னு சொல்லுங்க பாப்போம். ரெகுலேஷன்னா ஒரு ரூல்ஸ் ஆர் இல்லைன்னா இப்படிதான் ஒரு ரெகுலரான இதைதான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற மாதிரி. அப்ப கார்டியாக் அவுட்புட் நடக்கிறப்ப என்னெல்லாம் ரெகுலேட் ஆகும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கார்டியாக் அவுட்புட் என்ன ரெகுலேட் பண்ணும்னா ஸ்ட்ரோக் வால்யூமையும் ஹார்ட் ரேட்டையும் ரெகுலேட் பண்ணும். சரியா? ஸ்ட்ரோக் வால்யூம்னா என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். பெர் பீச் எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் பிளட் வந்துட்டு ஹார்ட்ல இருந்து வெளியில வருது. ஹார்ட் ரேட்னா என்னது? பெர் மினிட்ஸுக்கு எவ்வளோ டைம் வந்து ஹார்ட் வந்து கண்ட்ராக்ட் ஆகுது இல்லையா? எவ்வளோ கண்ட்ராக்ட் ஆகுறதா நம்ம ஹார்ட் ரேட்னு சொல்லுவோம் இல்லையா? இப்போ ஃபர்ஸ்ட் இதை என்ன டிஸ்கிரைப் பண்றாங்க? ஸ்ட்ரோக் வால்யூம் ரெகுலேஷன். ஃபர்ஸ்ட் எதை சொல்றாங்க? ஸ்ட்ரோக் வால்யூம் ரெகுலேஷன் சொல்றாங்க. இப்போ ஸ்ட்ரோக் வால்யூம் ரெகுலேஷன் பாத்தீங்கன்னா 3 மெயின் ஃபேக்டர்ஸ் வந்து இருக்கு. ஸ்ட்ரோக் வால்யூம் ரெகுலேஷன்ல என்ன 3 மெயின் ஃபேக்டர்ஸ் இருக்கு? ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு ப்ரீ லோட். ஓகேவா? செகண்ட் ஒன் வந்துட்டு என்னன்னா கான்ட்ராக்டிலிட்டி. ஓகேவா? செகண்ட் ஒன் இது கான்ட்ராக்டிலிட்டி. அடுத்து வந்து தேர்ட் ஒன் என்ன பாத்தீங்கன்னா ஆஃப்டர் லோட். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ப்ரீ லோடு பார்ப்போம். ஓகேவா? இந்த ப்ரீ லோடு என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஹார்ட் மசில் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு ஒரு ஸ்ட்ரெச்சிங் எபிலிட்டி இருக்குமா இருக்காதா? அது எப்படின்னா எவ்வளவு தூரம் அந்த ஹார்ட் மசில் வந்து பிஃபோர் கண்ட்ராக்ஷன் முன்னாடி ஸ்ட்ரெச் ஆகுன்னு பாக்குறது. பிஃபோர் கண்ட்ராக்ஷன் என்னது? இந்த இதயம் சுருங்கறதுக்கு முன்னாடி அந்த இதயத்தோட மசில் இருக்கு இல்லையா, ஹார்ட் மசில் எவ்வளவு ஸ்ட்ரெச்சபிள் எபிலிட்டி இருக்குன்றத நம்ம என்ன ப்ரீ லோடுன்னு சொல்லுவோம். இதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம என்ன சொல்லிக்கலாம்? ரப்பர் பேண்டை வந்து சொல்லலாம். இப்ப நீ ரப்பர் பேண்டை வந்துட்டு எவ்வளவு தூரம் எலாஸ்டிக்கா இழுத்தாலும் மறுபடியும் அதோட என்னது ஒரிஜினல் நேச்சருக்கு அதை நம்ம விட்டோம்னா, அந்த இழுத்ததை விட்டோம்னா போயிடும். ஒரிஜினல் நேச்சருக்கு என்னது போயிடும், அதே ஸ்டேட்ல இருக்காது. ஓகேவா? அதே மாதிரி என்ன ஆகும்னா இதோட ஸ்ட்ரெச்சிங் எப்படி இருக்குன்னா ரப்பர் பேண்ட் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டேனா. இப்ப இது என்ன பண்ணும்னா ஸ்ட்ரோக் வால்யூமை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். அப்ப இதோட வேலை என்னது? ஸ்ட்ரோக் வால்யூமை இன்க்ரீஸ் பண்ணும். அப்ப ஸ்ட்ரோக் வால்யூம்னா என்னது? அப்போ அமௌண்ட் ஆஃப் பிளட் ஃப்ளோ ஆகுற லெவலை வந்துட்டு என்ன பண்ணும்னா இது இன்க்ரீஸ் பண்ணும். ஓகேவா? அடுத்தது கான்ட்ராக்டிவிலிட்டினா என்னன்னு பார்ப்போம். கான்ட்ராக்டிவிலிட்டினா என்னன்னு பார்ப்போம்னு வச்சுக்கோங்களேன். என்ன ஆகும்னா இந்த ஹார்ட் மசில் வந்து கண்ட்ராக்ஷன் டியூரிங் த கண்ட்ராக்ஷன் பீரியட்ல வந்துட்டு விகரஸா கண்ட்ராக்ட் பண்ண உதவும். என்ன பண்ணும்? நார்மலாவே ஹார்ட் மசில் என்ன ஆகும்? டியூரிங் த சிஸ்டாலிக் பீரியட்ல கண்ட்ராக்ட் தான் ஆகும். அந்த கண்ட்ராக்ஷன் என்ன பண்ணும்னா விகரஸ் பண்ணும். விகரஸ்னா என்னது? ரொம்ப ஆக்ரோஷமா அந்த ஹார்ட் மசில் என்ன பண்ணும்? கண்ட்ராக்ட் பண்ண வைக்கும் டியூரிங் த சிஸ்டாலிக் பீரியட்.
சிஸ்டோலிக்னா என்னது? சிஸ்டோல் அப்படின்னா கண்ட்ராக்ஷன் சொல்லையா அது. அதே மாதிரி இதுல என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் இந்த கான்ட்ராலிட்டியில வந்துட்டு பிரசன்ட் ஆயிருக்குன்னா, ஹார்ட் ரேட், ஹார்ட் ரேட், அப்புறம் ப்ரீ லீட் ஆஃப் த ஹார்ட் ரேட் அண்ட் ஆஃப்டர் லோடு. அப்போ சாரி, இது என்னன்னா ஹார்ட் ரேட் என்ன பண்ணா ப்ரீ லோடுக்கு முன்னாடியும் ஆஃப்டர் லோடுக்கு அப்புறமும் என்ன ரியாக்ஷன் பண்ணும்னு சொல்லி வந்துட்டு இது என்ன பண்ணுனா ரெப்ரசென்ட் பண்ணும். அப்போ இது எக்ஸ்பிளைன் இந்த ஒயிட் போர்டு. ஐ டோன்ட் ஹாவ் மச் ஸ்பேஸ் ஹியர். ஓகே ஓகே. இப்போ என்ன சொன்னேன்னா உங்ககிட்ட கலர். இப்போ கான்ட்ராக்டிலிட்டி இல்லையா? இந்த கான்ட்ராக்டிலிட்டி என்ன பண்ணணும்னு சொன்னேன்? அது வந்து என்ன பண்ணும்? ஃபர்ஸ்ட் வந்துட்டு விகரஸா கான்ட்ராக்ஷன் பண்ணும் இல்லையா? அதுக்கப்புறம் இது என்ன பண்ணும்னா இதுல என்னெல்லாம் ஃபேக்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு வச்சிருக்கோம்னா ஹார்ட் ரேட் தான் இதோட ஃபேக்டர்ஸா வச்சிருக்கோம். அதே மாதிரி ப்ரீ லோட், அதே மாதிரி ஆஃப்டர் லோடையும் இதுல இதோட ஃபேக்டர்ஸா வச்சிருக்கோம். இது எல்லாமே என்ன பண்ணும்? இந்த ஹார்ட் ரேட்டு, இந்த ப்ரீ லோடு, ஆஃப்டர் லோடுலாம் என்ன பண்ணும்னா மயோகார்டியல் பர்ஃபார்மன்ஸை வந்துட்டு அஃபெக்ட் பண்ணும். மயோகார்டியல் பெர்ஃபார்மன்ஸ் என்ன பண்ணும்? அஃபெக்ட் பண்ணும். என்ன பண்ணும்? அஃபெக்ட் பண்ணும். மயோகார்டியம் இருக்கு இல்லையா? கார்டியாக்குல இருக்கிறதா மயோகார்டியம்னா என்னது? மயோகார்டியம்னா சொன்னல ஹார்ட் மசில். என்னது? பெரிகார்டியம், மயோகார்டியம், எண்டோகார்டியம் இல்லையா? இந்த மயோகார்டியம் என்னது? மிடில் மசில் ஆஃப் த ஹார்ட் இல்லையா? அப்ப இது என்ன பண்ணும்னா இந்த மயோகார்டியல் மசிலோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து இது என்ன பண்ணுனா அஃபெக்ட் பண்ணும். எது? இந்த கான்ட்ராலிட்டி. ஓகேவா? அடுத்து நம்ம என்ன பார்க்கலாம்னா ஆஃப்டர் லோடு வந்து பார்க்கலாம். ஓகேவா? ஓகே. இந்த ஆஃப்டர் லோடு என்ன பண்ணும்னா ஹார்ட் வந்துட்டு ஒர்க் பண்ணும் போது, ஓகேவா? ஹார்ட் ஒர்க் பண்றதுன்னா என்ன ஒர்க் சொல்லுங்க பார்ப்போம்? கண்ட்ராக்ஷன், ரிலாக்ஸேஷன் இல்லையா? அப்போ இது என்ன பண்ணும்னா இந்த ஹார்ட் ஒர்க் பண்ணும் போது இல்லைன்னா கண்ட்ராக்ட் பண்ணும் போது அதுல ஒரு ப்ரெஷர் ப்ரொடியூஸ் ஆகுமா? ப்ரெஷர் வந்துட்டு என்ன ஆகும்? ப்ரொடியூஸ் ஆகும் இல்லையா? அந்த ப்ரெஷருக்கு எகெயின்ஸ்டா இந்த ஆஃப்டர் லோடு வந்துட்டு என்ன பண்ணும்னா ஒர்க் ஆகும். இந்த ப்ரெஷருக்கு எகெயின்ஸ்டா என்ன பண்ணும்னா இந்த ஆஃப்டர் லோடு என்ன பண்ணும்? ஒர்க் ஆகும். ஓகேவா? எப்போ ஒர்க் ஆகுறப்போ? டியூரிங் கண்ட்ராக்ஷன் ஆர் சிஸ்டோலிக் பீரியட். ஓகேவா? இது வந்துட்டு என்னன்னா இந்த ஆஃப்டர் லோடு இருக்கு பாத்தீங்களா? அதுதான் என்னன்னா இது என்ன பண்ணும்? ப்ரெஷரை அஃபெக்ட் பண்ணும் நான் சொன்னேன்னா இதுதான் என்னன்னா பெரிய லார்ஜ் சிஸ்டமிக் ப்ரெஷரை வந்துட்டு தடுக்கிற ஒரு ஃபங்க்ஷன். ஓகேவா? இதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா சிஸ்டமிக் ஏட்ரியல் ப்ரெஷர்னு சொல்லுவோம். இதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? லார்ஜர். ஏன்னா இந்த ஆஃப்டர் லோடு என்ன பண்ணும்னா டியூரிங் சிஸ்டாலிக் பீரியட்ல அந்த கண்ட்ராக்ஷன்ல ப்ரொடியூஸ் பண்ற ப்ரெஷரை என்ன பண்ணும்? ப்ரெஷருக்கு எகெயின்ஸ்டா ஒர்க் பண்ணும் நான் சொன்னேன். அப்போ அந்த ப்ரெஷருக்கு எகெயின்ஸ்டா ஒர்க் பண்றது தான் என்னது? லார்ஜர் சிஸ்டமிக் ப்ரெஷர் வந்து நம்ம என்ன பண்றோம் சொல்றோம். ஓகேவா? ஏட்ரியல் ப்ரெஷர். ஓகேவா? இப்போ இஃப் ஐ வாண்ட் டு ரைட் நீட்லி மீன்ஸ் யூ கேன் டெல். ஓகே okay, I'll write here, you just note it. Okay. Oh, pen நான் யூஸ் பண்ணல. பேர் என்னது? லார்ஜர் சிஸ்டமிக் ஏட்ரியல் ப்ரெஷர். ஓகேவா? இது என்ன பண்ணும்னா சிஸ்டோலிக் வால்யூமை வந்துட்டு என்ன பண்ணும்னா எண்ட் பண்றதுக்காக இது என்ன பண்ணும்னா அதிகமா வளைக்கும். சிஸ்டோலிக் ஏன்னா சொல்லலாம் இது வந்து என்னது? ப்ரெஷருக்கு எகெயின்ஸ்டா தான் ஒர்க் பண்ணணும்னு சொன்னா இப்ப இது என்ன பண்ணும்னா இந்த சிஸ்டோலிக்கு வால்யூமை குறைக்கிறதுக்காக ஒர்க் பண்ணும். ஓகேவா? என்ன பண்ணும்?
இப்போ சிஸ்டோலிக் கண்ட்ராக்ஷன் நடக்கிறப்போ அந்த ப்ரெஷரை வந்துட்டு ப்ரெஷர் எகெயின்ஸ்டா வேலை பார்த்தா ப்ரெஷர் இருந்தாதான் என்ன பண்ணுவோம், அதிகமான அமௌண்ட் வந்துட்டு என்ன ஆகும், பம்ப் ஆகும். அப்ப அந்த ப்ரெஷர் வந்து குறைஞ்சிருச்சுன்னா என்ன ஆகும்னா என்ன ஆகும், அப்போ அந்த சிஸ்டாலிக் வால்யூம் வந்துட்டு என்ன ஆயிரும், குறைஞ்சிரும். ப்ரெஷர் கம்மியாகிறப்ப பிளட் ஃப்ளோ வந்துட்டு என்ன ஆகும், குறைஞ்சிரும். அப்ப இது என்னன்னா இதோட ரிசல்ட் என்ன ஆகும்னா, இது வந்து ப்ரெஷரை குறைச்சிட்டாலும் என்ன பண்ணும், சிஸ்டாலிக் வால்யூம் ஃபங்க்ஷன் பண்றதை ரெடியூஸ் பண்ணும் இல்லையா. அப்ப ரெடியூஸ் பண்றதுனால என்னன்னா ஸ்மாலர் ஸ்ட்ரோக் வால்யூம் தான் உருவாகும். அப்போ இங்க வந்து நம்ம எதையும் கனெக்ட் பண்ணிக்கணும்னா ஸ்ட்ரோக் வால்யூம்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் கனெக்ட் பண்ணி. ஸ்ட்ரோக் வால்யூம்னா என்னது, பர் பீட்டுக்கு எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் பிளட் வந்துட்டு ஹார்ட்ல இருந்து வெளியில வருதுன்றது. அப்ப ஸ்மாலர் ஸ்ட்ரோக் வால்யூம்னா என்ன ஆயிரும், அந்த வால்யூம் ஆஃப் பிளட் லெவல் வந்துட்டு என்ன ஆயிரும், டிக்ரீஸ், குறைஞ்சிரும். சரியா. அடுத்து என்னன்னு பார்த்தோம், அது என்னது, ஆஃப்டர் லோடு. ஓகேவா. இப்ப அடுத்து என்ன பார்த்தோம்னா I'll share the PPT, then it's when you saw this it's easy. ஓகே. அடுத்து என்ன இருக்கீங்க பாத்தீங்களா, மயோகார்டியல் கண்ட்ராக்ஷன். என்ன இருக்கு, மயோகார்டியல், my pen is not working here. ஓகே, மயோகார்டியல் கண்ட்ராக்ஷன். இந்த மயோகார்டியல் கண்ட்ராக்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட ஹார்ட் மசிலோட கண்ட்ராக்ஷன். ஓகேவா. அததான் வந்து இங்க என்னது, மயோகார்டியல் கண்ட்ராக்ஷன் சொல்லுவோம். அப்போ இந்த மயோகார்டியல் கண்ட்ராக்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட எலக்ட்ரிக் இம்பல்சஸ் இருக்கு பாத்தியா, அந்த எலக்ட்ரிக் இம்பல்சஸ் என்ன பண்ணும்னா நம்மளோட ஹார்ட்டோட கண்ட்ராக்ஷன் என்ன பண்ணும்னா ட்ரிக்கர் பண்ணும். ட்ரிக்கர் பண்றது என்னது, முடுக்கி விடுறது. அப்போ இந்த மயோகார்டியல் கண்ட்ராக்ஷன் என்னன்னு அர்த்தம்னா, நம்ம எஸ்ஏனோட என்ன பண்ணோம், ஒரு எலக்ட்ரிக் இம்பல்சஸ் பாஸ் பண்ணணும்னு சொன்னோமா. அப்போ அந்த எலக்ட்ரிக் இம்பல்சஸ் என்ன பண்ணும்னா நம்மளோட ஹார்ட்டோட அந்த கண்ட்ராக்ஷன் லெவலை வந்துட்டு என்ன பண்ணா ட்ரிக்கர் பண்ணும். சரியா. அததான் நம்ம வந்து மயோகார்டியல் கண்ட்ராக்ஷன் சொல்றோம். அப்போ மயோகார்டியம்னா என்னது, மசில் தானே இது. பெரிக்கா என்ன, 3 மசில் லேயர் சொல்லுங்க பாப்போம் கார்டியாக் மசிலோடது. பெரிகார்டியல், மயோகார்டியல், எண்டோகார்டியல். ஓகே. அப்போ இது என்ன பண்ணோம், இந்த மயோகார்டியல ஏன் நம்ம வந்து சொல்றோம்னா, இந்த மயோகார்டியல் தான் என்னன்னா ஸ்ட்ரைட்டா பிளட் கூட என்ன கனெக்ட் ஆகும். இட்ஸ் வந்து ஒரு வெரி தின் லேயர் ஆஃப் இன் அவர் ஹார்ட் ரீஜன் இல்லையா. அப்போ இது என்ன பண்ணணும்னா ஸ்ட்ரைட்டா பிளட் கூட கனெக்ட் ஆகுறதுனால இங்கதான் இது என்ன பண்ணும்னா இந்த ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்றதுக்காக என்ன பண்ணும்னா ட்ரிகர் பண்ணும். அதனாலதான் இது வந்துட்டு மயோகார்டியல் கண்ட்ராக்ஷன் வந்து சொல்றோம். ஓகேவா. இந்த மயோகார்டியல் கண்ட்ராக்ஷன்ல வந்துட்டு 2 பார்ட் இருக்கு. என்ன பார்ட்னா ஹெட்ரோமெட்ரிக் ரெகுலேஷன், ஹோமோமெட்ரிக் ரெகுலேஷன் சொல்லி சொல்லுவோம். சரியா. இந்த ஹெட்ரோமெட்ரிக் ரெகுலேஷன்ஸ்னா where is this, then later we'll use whiteboard. Okay. Okay. இப்போ நான் என்ன சொன்னேன், ஹெட்ரோமெட்ரிக் ரெகுலேஷன் இல்லையா, ஹெட்ரோமெட்ரிக் ரெகுலேஷன். இல்லையா. இந்த ஹெட்ரோமெட்ரிக் ரெகுலேஷனை நம்ம என்ன சொல்லுவோம்னா பிராங்க்ஸ் ஸ்டார்லைன் மெக்கானிசம்னு சொல்லுவோம். இதுல என்ன மெக்கானிசம் யூஸ் ஆகுதுன்னா பிராங்க் ஸ்டார்லிங் மெக்கானிசம். என்ன மெக்கானிசம் யூஸ் ஆகுது, பிராங்க் ஸ்டார்லிங் மெக்கானிசம். ஓகேவா. இந்த பிராங்க் ஸ்டார்லிங் மெக்கானிசம் என்னத்த சொல்லுதுன்னா நம்மளோட ஹார்ட் கண்ட்ராக்ஷனை அட்ஜஸ்ட் பண்ற ப்ராசஸ் பத்தி தான் சொல்லுது. ஹார்ட் கண்ட்ராக்ஷனை அட்ஜஸ்ட் பண்றது, ஹார்ட் கண்ட்ராக்ஷனை அட்ஜஸ்ட் பண்ற ப்ராசஸ வந்துட்டு ஹேண்டில் பண்றதா இந்த பிராங்க் ஸ்டார்லிங் மெக்கானிசம்னு சொல்றோம், இல்லைன்னா ஹெட்ரோமெட்ரிக் ரெகுலேஷன் சொல்லி சொல்றோம். ஏன்னா இது வந்து ஏன் இந்த கண்ட்ராக்ஷனை வந்து இதை அட்ஜஸ்ட் பண்ணுதுன்னா பேலன்ஸ் ஆஃப் த பிளட் ஃப்ளோவை மெயின்டைன் பண்றதுக்காக. எதுக்கு, பேலன்ஸ் ஆஃப் த பிளட் ஃப்ளோவை வந்துட்டு மெயின்டைன் பண்றதுக்காக. அப்போ பேலன்ஸ் ஆஃப் த பிளட் ஃப்ளோ எங்கெல்லாம் போகும் சொல்லுங்க பாப்போம். லெஃப்ட் வென்ட்ரிக்கலுக்கு போகும், ரைட் வென்ட்ரிக்கலுக்கு போகும் இல்லையா. அப்போ இந்த பேலன்ஸ் ஆஃப் த பிளட் ஃப்ளோவை பேலன்ஸ் பண்ணி லெஃப்ட் வென்ட்ரிக்கலுக்கும் ரைட் வென்ட்ரிக்கலுக்கும் அனுப்புறதுல என்ன பண்ணுதுன்னா ப்ராசஸ் வந்து இது வந்துட்டு மெயின்டைன் பண்ணுது. அதனாலதான் இது வந்து ஹெட்ரோமெட்ரிக் ரெகுலேஷன் சொல்லி நம்ம வந்துட்டு சொல்றோம். அடுத்தது ஹோமோமெட்ரிக் ரெகுலேஷன்ஸ். ஹோமோமெட்ரிக் ரெகுலேஷன் என்னது,